ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. ஸோ தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ரிவர்சல் தென் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ப்ராப்பராக என்ட்ரு ஆகிட்டு தென் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டுருக்கோங்க. நம்ம செட்டப் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் எப்படி மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுங்கிறதுல வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு நம்ம செட்டப். இப்போ வாங்க நம்ம நேத்திக்கான அனாலிசிஸ் தென் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். நேத்திக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். நிஃப்டி 50யோட மண்டே அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் பாருங்கள், நம்ம அட்டன் பண்ணலை, நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. தென் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு பிரேக் அவுட் தென் இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டலாக சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 2-4 இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 2-4-4 என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இது மார்க்கெட் பாருங்களேன் ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் நமக்கு ரிவர்சல் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு அப்வர்டில் மொமெண்டம் இருந்ததுனால இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இங்கே வந்து 2-4-7 வந்துட்டு இங்கே ஒரு 53 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதான் நம்மளோட ட்ரேட் 1. தென் நம்ம செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே அகைன் பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன், நமக்கு உடனே ஒரு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கன்ஃபர்மேஷன் இதோட க்ளோசிங் பாயிண்ட்டான 2-4-9-3 நீங்கள் வந்து என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வந்துட்டு இதோட ஹைக் வரைக்கும் ஒரு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணியிருப்போம். எங்கே செட் பண்ணியிருப்போம்னா இதோட லீஸ்ட்டில் தான் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஹைக் வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து அழகாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். ஒரு 33 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். 2-4-2-5-6 வந்துட்டு அழகாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இது வரைக்குமே நமக்கு வந்து ஹைக்கில் மூவ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து ஒரு 53 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா தென் இங்கே நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட் இது கன்ஃபர்மேஷன் கேன்லாம் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் பாயிண்ட்டான 2-4-9-3 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் அப்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது. ஸோ பாருங்கள் 2-4-5-2-6 வரைக்கும் இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 33 பாயிண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இங்கே அகைன் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் எதுவுமே கிடைக்கல இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் வித் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்போம். இதோட க்ளோசிங் பாயிண்ட்டான 2-4-4-5-0 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் ஒரு இதோட லீஸ்ட் வரைக்குமே நீங்கள் வந்து அழகாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். 2-4-4-1-4 வரைக்குமே வந்துட்டு ஒரு 36 பாயிண்ட் வந்துட்டு நம்ம தேர்ட் ட்ரேடில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். தென் ஃபோர்த் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா. இங்கே கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ பாருங்கள், இங்கேயும் நமக்கு ப்ராப்பரான எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. எஸ், இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் வித் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் பாயிண்ட். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டலோட க்ளோசிங் பாயிண்ட்டான 2-4-4-7 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஆக்சுவலி இது பாருங்கள், இதோட எக்ஸிட் ஆக்சுவலி இதோட லீஸ்ட்டில் நம்ம ஸ்டாப்பில் செட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இது மார்க்கெட் கொஞ்சம் சடனாக ரிவர்சலில் மூவ் ஆகிட்டு இங்கே வந்துட்டு 2-4-4-6-9 வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு 57 பாயிண்ட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அண்ட் ஃபோர்த் ட்ரேடுங்க. ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கான ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 53 பாயிண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸில் முடிஞ்சது, 2 ட்ரேட் ப்ராஃபிட்டில் முடிஞ்சது. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஓவரால் வந்துட்டு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆச்சு. பிகாஸ் வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். பட் அதில் வந்து நம்ம 69 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து நிஃப்டி 50ல் நேத்திக் ஸ்டேட்டஸ் படி நமக்கு வந்து ஸ்டாப் லாஸோட தான் வெளியில் வந்திருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 அப்வர்டில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 24502, நெக்ஸ்ட் 24556, நெக்ஸ்ட் 24622, நெக்ஸ்ட் 24707, next 24808, next 24918, next 24986, next 25
045 இதாங்க அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது தான். தென் சிமிலர்லி நமக்கு டவுன்வர்டில் மொமெண்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். அது வந்துட்டு 24 ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 24389, தென் 24241, தென் 24184, then 24040, then 23969, then 23865, then 23755, then 23635. இதாங்க நமக்கு டவுன்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதாங்க நிஃப்டி 50க்கானது. ஸோ நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸை கொடுங்க. தென் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான நேத்திக்கான அனாலிசிஸ் தென் இன்றைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நம்ம என்ன செட்டப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்துட்டு அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்துட்டு 55067, நெக்ஸ்ட் 55296, next 55488, next 55711, next 55918, next 56129, next 56360, next 56612. இதாங்க நமக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கி அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். இஃப் சப்போஸ் டவுன்வர்ட் மொமெண்டம்ஸில் மொமெண்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 54848, நெக்ஸ்ட் 723, நெக்ஸ்ட் 54474, நெக்ஸ்ட் 54288, next 54124, next 53944, next 53757, next 53464. இதாங்க இப்போது இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டவுன்வர்டு செட்டப்ஸ் இதுதான். டவுன்வர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இது தான். ஸோ வந்துட்டு இப்போ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான நேத்திக்கான அனாலிசிஸ் வந்துட்டு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் நேத்திக்கான அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் கிடச்சது. ஸோ இங்கே அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே பிரேக் அவுட் இது கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதோட க்ளோசிங் பாயிண்டான 55017 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன் இதோட ஹை வேல்யூ கரெக்டாக நம்ம அச்சீவ்மெண்ட் தான், நம்ம டார்கெட் லைனில் தான் வந்துட்டு டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஸோ ஃபார் 55180 வரைக்கும் வந்துட்டு இங்கே நீங்கள் அழகாக ஒரு 183 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் அழகாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ நம்ம செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் அகைன் வந்துட்டு நமக்கு இங்கே வந்து ரிவர்சலில் வந்துட்டு ஒரு இங்கே அகைன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க இதோட க்ளோசிங் வேல்யூவில் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா 55190 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன் மொமெண்டமுமே டவுன்வர்ட்ஸ்லேயே இருந்தது நமக்கு மொமெண்டம். ஸோ இங்கேருந்து இதோட லீஸ்ட் வேல்யூ வரைக்குமே ஆக்சுவலி இதோட லீஸ்ட் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 210 பாயிண்ட்ஸ் 54899 வந்துட்டு ஒரு 210 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நீங்கள் நம்ம செகண்ட் ட்ரேட்லேயும் வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதோட லீஸ்ட் வேல்யூவான இதில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும் ரைட். இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 58 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் இங்கேயே ஒரு பிரேக் அவுட் வித் இங்கே அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்கேயும் பாருங்களேன் இங்கேயும் வந்துட்டு நம்ம வந்து என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை மார்க்கெட். ஸோ நம்மளோட ஃபோர்த் ட்ரேடுமே வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸில் தான் முடிஞ்சது. ஸோ இதான் நம்மளோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட். ஸோ இதுவும் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸில் தாங்க முடிஞ்சது. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து ஒரு 57 பாயிண்ட் வந்து லாஸில் ஹிட் ஆச்சு. ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட் வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட், தென் செகண்ட் 2 ட்ரேடுமே வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. தென் ஒரே லைனில் நம்ம 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அந்த லைனை நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாகவும் நம்ம சூஸ் பண்ணிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு ட்ரேடும் தேவையில்லை, பிகாஸ் நம்ம ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணுவோம் பேங்க் நிஃப்டி 50ல். ஸோ இன்றைக்கான 4 ட்ரேட்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சூப்பர் ப்ராஃபிட் தான் நமக்கு கிடைச்சது இல்லையா. ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே நான் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 ஓவராலே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 373 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். பட் அதில் வந்து அந்த ஒரு 115 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த் ட்ரேடில் லாஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அதோட அது பட் அப்போவும் நம்ம வந்து ஒரு 258 பாயிண்ட் வந்துட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் வெளில வந்தோம். அட் த சேம் டைம் நம்ம நிஃப்டி 50ல வேறு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் இருந்தோம் இல்லையா. ஸோ அதையும் நீங்கள் சேர்த்து கன்சிடர் பண்ணால் கூட ஒரு 220 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டோட தாங்க நேத்திக்கு ஸ்டேட்டஸ் படி நம்ம செட்டப்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 220 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளியில் வந்திருக்கணும். ஸோ இதாங்க நம்ம செட்டப்ஸோட ஒரு அக்யூரசி லெவல். ஸோ ரெகுலராக நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம செட்டப்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கான நிஃப்டி 50க்கான நிஃப்டி 50க்கான நேத்திக்கான அனாலிசிஸ். தென் இன்றைக்கான செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.